தேசத்தின் நெற்களஞ்சியத்தில் முக்கிய பங்கு வகிப்பதில் தமிழகமும் ஒன்று. காரணம், தமிழகத்தில் நதிநீர் பாசனத்தில் பெருமளவு விவசாயம் செய்கிறோம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் 3 போகம் விவசாயம் செய்தால் 3 வருடம் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடலாம். ஆணை கட்டி போரடித்த காலம் போய் இன்று அளவு தண்ணீருக்கு போராடும் நிலை. இந்த வருடம் தண்ணீர் வருமா வராதா என்று ஏங்கி நிற்கும் விவசாய பெருங்குடி மக்கள், வந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படும் மக்கள் இன்று ஆற்றில் தண்ணீர் வராமல் தனது உணவுக்கே கஷ்டப்படும் நிலை. அப்படி தண்ணீர் வராத போது தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வேண்டும். பொறுத்தது போதும், பொறுத்தது போதும். புலியே தமிழா புறப்படு, புறப்படு. பொறுத்தது போதும், பொறுத்தது போதும். தமிழ்நாடு என்ன தனிநாடா? அப்படி இருந்தால் கேட்போம் ஐநாவில். பொறுத்தது போதும், பொறுத்தது போதும். மனித உயிர்கள் மலிவாய் போச்சு, மனித நேயம் என்ன ஆச்சு? பொறுத்தது போதும், பொறுத்தது போதும். புலியே தமிழா புறப்படு, புறப்படு. தமிழ்நாடு என்ன தனிநாடா? தண்ணீர் கேட்பது முறைகேடா? தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும். ஐயா, நீங்க தண்ணி வேணும்னு போராடுறீங்க, நல்ல விஷயம்தான், எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க மேலிடம் சொல்ற மாதிரி தானே நடக்க முடியும். அதாவதுங்கய்யா, நீங்க போராட்டத்தை கைவிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சிறையில தள்ள போறீங்களா? எல்லாரையும் சேர்த்து உள்ள தள்ளுங்க. ஆனா நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். ஐயா, கலெக்டரும் ஆர்டிஓவும் கூப்பிடுறப்பயே நினைச்சேன் ஏதோ சமாதானம் பேச போறாங்கன்னு. இது நடக்காது. தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடணும். வாங்க புறப்படலாம். சரிங்க ஐயா, ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. மந்திரி எப்ப சென்னைக்கு போவாரு? எப்ப வேணாலும் போவாரு. ஆனா அவருக்கு நம்ம ஊர்ல இருக்கிறதா பிடிக்கும். என்ன அந்த ஆளை பார்த்து பேசுனீங்களா? எவ்வளவோ பேசி பார்த்தோம் சார். அவர் போராட்டத்தை கைவிடுற மாதிரி தெரியல. பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே கிளம்பி போயிட்டாரு. என்ன ஆளுங்கய்யா நீங்க? உங்களை அந்த அரசாங்கத்துல எதுக்கு வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியல ஐயா. சாப்பிடுங்க. துரசிங்க, நீ அந்த ஆளை பார்க்க உடனே ஏற்பாடு பண்ணு. சரிண்ணா. வாங்கய்யா, உட்காருங்க. வணக்கம். 65 வயசாகுது. இந்த வயசுலயும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும்யா. நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட பேசணும்னு வர சொன்னியாமுல்ல, சொல்லு. ஒண்ணும் இல்லையா, இதுக்கு மேலேயும் நீங்க கஷ்டப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைபாஸ் ஓரத்துல 10 ஏக்கர் நிலம் இருக்கு, நடுவுல ஒரு வீடு இருக்கு. நீங்க எந்த நேரத்துல சுவிட்ச போட்டாலும் தண்ணி கொட்டுன்னு கொட்டும். உங்க மீதி காலத்தை நீங்க அந்த வீட்டுல போய் இருந்து கழிச்சீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சாக போற வயசுல சொத்தை கொடுத்து என்ன ஏமாத்தலான்னு நினைக்கிறிய? உனக்காகவும் எனக்காகவுமா போராடுறேன். ஆயிரக்கணக்கான வருஷமா அடிமைப்பட்டு ஒருவேளை சோத்துக்கு வழி தெரியாம நிக்கிறானே, அவனுக்காக போராடுறேன். அது எப்ப மாறுதோ அப்ப என் போராட்டத்தை நிறுத்திக்கிறேன். இல்லன்னா கடைசி வரைக்கும் போராடியே செத்து போறேன். வரட்டுமா? சாக போறவனை நம்மளா தடுக்க முடியும்? துரை, நம்ம ராணா தானே கூப்பிடுறேன். யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்னப்பா வேணும்? உன்கிட்ட என்னையா இருக்கு?
இந்த தேசத்தில் மக்களுக்காக போராடும் தலைவர்களுக்கு கிடைக்கும் பரிசு இதுதான். வீரன் வேலுத்தம்பி, ராசு படையாச்சி, பாட்டாகுடி இரணியன், மின்னல் திரவியம் போன்ற போராளிகளை தெரிந்திருந்தாலும் வெளியில் தெரியாமல் இது போன்ற போராளிகள் வாழ்ந்து இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வரிசையில் தானா சொல்லு. இனிமே அந்த ஏரியால வண்டியே ஓட்டக்கூடாது. என்னடா ராசன வராங்க? மச்சான் எழுந்துடா, வெளியே நம்ம நித்யா போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. டேய் எழுந்துடா, வெளியே ராணாத்தன ஆளுங்க நம்ம நித்யா போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. வாடா ஓடா தூங்குடா, நீ கும்பகர்ணன்டா. எந்திரிச்சு வரதுக்குள்ள அவனுங்க வேலையை முடிச்சிருவாங்க. Yo, who be the wickedest? Who be the illest lyricist? How you like me now, punk? How you like me now? Hey, yo, who be the wickedest? Who be the illest lyricist? Action dog, one bagamout. We run the business, not on source. Action dog, one bagamout. One bagamout. We run the business, not on source.